1 மணி நேரத்துல கடன அடைக்கிறது எப்படி? அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மணி சேவிங் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. இது நம்மளா போய் வாங்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. பேங்க்காரங்களே ஃபோன் பண்ணி பண்ணி நம்மள வாங்க வச்சுருவாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்வாங்க, நம்ம ஆசைய தூண்டுற மாரி, சார் உங்ககிட்ட இப்போ கையில பணமே இல்லன்னா கூட, இப்ப இந்த கார்டு வச்சு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். இது கார்டு வச்சு நீங்க பணமா கூட எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் என்ன தோணும், சரி பரவால்ல கையில பணம் இல்லனாலும் இத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல. இது நல்லது தானே அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம வாங்கிக்குவோம். இதுல பேங்க்காரங்க என்ன பண்றாங்கன்னா, மறைமுகமா நம்மள செலவு பண்ண வைக்கிறாங்க. வேற எந்த நல்லதும் அவங்க நமக்கு பண்ணலங்க. நம்ம தான் செலவு பண்ண போறோம். அத நம்ம தான் திருப்பி கட்ட போறோம். இத நீங்க அவங்க சொல்லுவாங்க, "நீங்க மாசம் ஃபுல்லா நீங்க இத செலவு பண்ணிக்கலாம் சார். செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாச கடைசியில உங்க கையில பணம் வரும்போது நீங்க இத கட்டிருங்க." அப்படிம்பாங்க. அத திருப்பி நம்ம தானே கட்ட போறோம். இதுல அவங்க எந்த நல்லதும் பண்ணல. இது நல்ல ஆஃபரா இருக்கேன்னு நெனச்சுட்டெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. இப்போ கிரெடிட் கார்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள கண்ட மேனிக்கு செலவு பண்ண வைக்கிறதுக்கு வந்தது தாங்க இந்த கிரெடிட் கார்டு. இப்போ நீங்க ஒரு துணி கடைக்கே போறீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு போறீங்க. கையில பணமா இப்போ ஒரு ரூ. 1000 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறீங்க. இல்லன்னா உங்ககிட்ட டெபிட் கார்டுல ஒரு ரூ. 1000 இருக்குன்னு வைங்க. இப்ப நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? சரி ரூ. 1000 தான் நம்ம கையில இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒரு ட்ரெஸ் பார்த்து எடுத்துக்குவோம். அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ரூ. 1000க்கும் ஃபுல்லா கூட எடுக்க மாட்டீங்க. அதுலயும் இன்னும் எவ்வளோ கம்மியா எடுத்துட்டு அந்த பணத்த எப்படி கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு ரூ. 500க்கு எடுக்கலாமா? ரூ. 600க்கு எடுக்கலாமா? மிச்சம் ரூ. 400 இருக்குமே அப்படின்னு நினைச்சு போவீங்க. இதுவே நீங்க கையில கிரெடிட் கார்டு வச்சுட்டு போனீங்கன்னு வைங்களேன், ரூ. 1000க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு நினைச்சு போனீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா, சரி எப்படி இருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டு தைக்கிறது தானே. நம்ம இத அடுத்த மாசம் தானே கட்டப் போறோம். அதனால இத நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சு, எக்ஸ்ட்ராவா 2 ட்ரெஸ் எடுப்பீங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டு நம்மள எப்படி செலவு பண்ண வைக்குதுன்னு பாருங்க. கையில பணமா இருந்தா ரூ. 500க்கு ரூ. 600க்கு ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல, நம்மள இந்த கிரெடிட் கார்டு 3000, 4000 பில் போட வச்சுருவாங்க. அதனால இது நம்மள கணக்கு வழக்கு இல்லாம செலவு பண்ண வச்சுரும். அதனால இத வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க நெறைய யோசிக்கணும். அடுத்து இதுல நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. மாசம் மாசம் கட்டுவோம்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி இது ஆஃபர் நல்லா இருக்கே நம்ம வாங்கலாமே, இன்ட்ரெஸ்ட் கிடையாதுல்ல. அந்த பொருளுக்கு உண்டான விலை கட்டினா போதும் அப்படின்னு நினைச்சு வாங்குவோம். அதுல நீங்க அந்த கார்டு தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுல டிரான்சாக்ஷன் சார்ஜ், டாக்ஸ் அது இதுன்னு போட்டு அவங்க ஒரு சார்ஜ் கண்டிப்பா புடிச்சிருவாங்க. நம்ம கிட்ட நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் புடிச்சிருவாங்க. இத நம்ம அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியாது. இப்போ நீங்க ஒரு ரூ. 10,000 பொருள் வாங்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 700 அந்த மாதிரி புடிப்பாங்க. ஒரு ரூ. 50,000 பொருள் வாங்குறீங்களா? எப்படியும் ஒரு 3000லேருந்து 4000 புடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களும் எல்லாமே அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ், அப்புறம் டாக்ஸ் அதுல அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அதுல எடுத்துருவாங்க. இத கார்ட ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். இத நம்ம அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது. அதனால நோ காஸ்ட் இஎம்ஐன்னு அப்படின்னு எந்த பொருளுமே வாங்கிராதீங்க. பரவால்ல இது நல்ல ஆஃபரா இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட வேண்டியதில்ல அப்படின்னு நினைச்சு வாங்காதீங்க. தேவையா இருந்துச்சுன்னா வாங்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்ல, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணும். ஓ! அப்போ கிரெடிட் கார்டு வாங்கவே கூடாது. அது நல்லதே கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. கிரெடிட் கார்டு வாங்கலாம். வாங்கி அ பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த சிலிண்டர் புக் பண்றது, இல்லன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் போடுறது, இந்த மாதிரி இது சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் அ இந்த Amazonல பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குற பொருளுக்கு 2%லேருந்து 5% வரைக்கும் ஆஃபர் குடுக்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாமே நீங்க கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பொருள் வாங்குறீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க.
பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ வச்சு சில பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாம். அதாவது அவங்களே குடுக்குற சில பொருட்கள் தான். ஹெட்ஃபோன் ஆகட்டும், பவர் பேங்க் இந்த மாதிரி குடுக்குற பொருள நீங்க வாங்கிக்கலாம். இந் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். அப்புறம் கிரெடிட் கார்டு வாங்குறதுன்னா, நீங்க மெயினா ஒண்ணு கேட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரீ கிரெடிட் கார்டா? இல்ல அதுக்கு சார்ஜ் ஏதாவது பண்ணுமான்னு. ஏன்னா, சில பேங்க் வந்துட்டு ஃப்ரீயா குடுக்குறாங்க. அ சில பேங்க் வந்துட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவ அதுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூஸ் பண்ணலனாலும், இப்ப நான் அதுக்கு சார்ஜ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணணும். சில பேங்க்ல அப்படிதான் இருக்கு. யூஸ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, கிரெடிட் கார்டுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு தடவ சார்ஜ் போடுவாங்க. இதே ஒரு சில பேங்க் ஃப்ரீயா குடுக்குறாங்க. நீங்க யூஸ் பண்ணலன்னா, அதுக்கு நீங்க எந்த சார்ஜும் குடுக்க வேண்டியதில்ல. ஆனா, அத நீங்க யூஸ் பண்ணாம வாங்கி வீட்ல தான் வச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க அத வாங்காதீங்க. அது தேவையே இல்ல. இப்போ நீங்க கிரெடிட் கார்டு வந்துட்டு வாங்கலாமா? வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தாங்க. அதாவது இப்போ கிரெடிட் கார்டு வாங்குனா, நான் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுவேன். நான் கரெக்ட்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் அத யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வாங்கலாம். இல்ல அத வாங்குனா நமக்கு அனாவசியமான செலவு வரும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது தேவையில்லைங்க. இது வந்துட்டு அ நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான். ஏன்னா எல்லா விஷயத்துலயுமே நல்லது, கெட்டதுன்னு 2மே இருக்கும். நல்லது மட்டும் தான் வேணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அத நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணுவோம்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கலாம். இல்ல அது தேவையில்லன்னு நெனச்சீங்கன்னா, அது உங்கள அனாவசியமா செலவு பண்ண வச்சுரும். இல்ல வைக்குது, ஆல்ரெடி வாங்கினது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது தேவையே இல்லங்க உங்களுக்கு. இப்போ நீங்க இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு அனாவசியமா அத வாங்கி, ஆ உங்களுக்கு அதனால சில பிரச்சனைகள் இருக்கு. பணம் சம்மந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல அதுல நீங்க கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா, தயவு செய்து கிரெடிட் கார்ட நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கொண்டு போய் அத ரிட்டர்ன் பண்ணிருங்க. அத நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, 1 மணி நேரத்துல இல்லங்க, 1 நிமிஷத்திலேயே நீங்க கடன அடைச்சிரலாம். மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கு கிரெடிட் கார்டு வந்து முக்கியமான்னு கேட்டிங்கன்னா, அவ்ளோ முக்கியம் இல்லங்க. இருந்தாலும் அத நான் வாங்குனேன்னா, கரெக்ட்டா கட்டிக்குவேன். கரெக்ட்டா நான் யூஸ் பண்ணுவேன். அந்த அமௌண்ட்ட என்னால கரெக்ட்டா திருப்பி குடுக்க முடியும். அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தா, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கலாம். இல்ல அத வாங்கிட்டோமேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அதான் இருக்குல்ல, கிரெடிட் கார்ட வச்சு அத வாங்குவோம், இத வாங்குவோம் அப்படின்னு நெனச்சு, நீங்க செலவு பண்ணீங்கன்னா, தேவையில்லாம அது உங்கள கடனாளி ஆக்கிரும். நீங்க சம்பளம் வாங்குனதும் முதல்ல அதுக்கு தான் நீங்க எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். அதுவும் 1000, 2000த்துல நிக்காதுங்க. கிரெடிட் கார்டுன்னு கையில இருந்துச்சுனாலே, மேக்ஸிமம் 5000, 10,000 தான் கொண்டு போகும். அது 5000, 10,000மே கம்மி. அத விட இன்னும் அதிகமா செலவு பண்றவங்கலாம் இருக்காங்க. நான் சொல்றது மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு 5000, 10,000மே பெரிய விஷயம் தான். சம்பளம் வந்தோனே அந்த பணத்த தூக்கி அதுல போட்டுட்டோம்னா, மறுபடியும் இந்த மாசம் நம்மளுக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கே சிரமமா இருக்கும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே கிரெடிட் கார்ட்ல இருந்து தான் நம்ம மீதி மாசத்துல பாதி நாள்ல அதுல தான் கழிப்போம். அப்போ மறுபடியும் சம்பளம் அடுத்த மாசம் வாங்குனதும் நீங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கட்டுவீங்க. இது இப்படியே உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கே கிரெடிட் கார்டு இருந்தா தான் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பழகாதீங்க. பழகிட்டீங்கன்னா உங்கள அது விடாது. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து முதல் வேலையா கொண்டு போய் கிரெடிட் கார்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க. பணத்த சேர்க்கறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதில ஜப்பனீஸ் யூஸ் பண்ற ட்ரிக்க வச்சு தான் அதில நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.